டிஎன்பிஎஸ்சியில் கேட்டு அழுத்து போன கண்டென்ட் எதுன்னு பார்த்தா அது பெரியார் நடத்திய இதழ்கள் தான். அவங்க சலிக்காமல் கேட்டுட்ருக்காங்க, நம்மளும் சலிக்காமல் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கோம். வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெரியார்னு சொன்ன உடனே இந்த 5 பத்திரிகைகள் ஞாபகத்துக்கு வந்துடணுங்க. என்னென்ன? குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. இப்பெல்லாம் கேள்விகளே ஆண்டுகள் தாங்க. குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. முதல் 2 ஞாபகம் வச்சிங்கன்னா அடுத்து 3 ரொம்ப ஈஸி, வரிசையாக வந்துடுவாங்க. அதான் பார்த்தாச்சு, ஷார்ட்கட்டா இருக்குங்க. ஒரு குடிகாரன் நல்லா குடிச்சிட்டு ரிவால்வரை எடுத்துட்டு புரட்சி பண்ண போனால் பகுத்தறிவு வந்துருச்சு, நாட்டுடைய விடுதலைக்காக போராடுதான். இங்கே குடிகாரன் மீன்ஸ் குடியரசு, ரிவால்வர் மீன்ஸ் ரிவோல்ட், புரட்சி உங்களுக்கு தெரிஞ்சிடும் புரட்சி, பகுத்தறிவு வந்துருச்சு பகுத்தறிவு, விடுதலைக்காக போராடினா விடுதலை. இப்போ சொல்லுங்க, 5 தெரிந்தால் 5 வேண்டாம். இப்போ உங்களுக்கான கேள்வி, ஆலங்கீர் என்ற பட்டத்துடன் அரியணை ஏறிய மன்னன் யார்? கமெண்ட் பண்ணுங்க. பாய்.